Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge day 14 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்களா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றன்ற மாதிரி மத்த கிளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரியே போயிடுச்சுங்க. உண்மையாவே சொன்ன எரிச்சலா ஒரு மாதிரியா தான் போச்சு. அது சொல்லுவோம்ல, நம்மளும் சமைச்சிட்டே இருக்கும்போது ஒரு எரிச்சல் வரும் பாத்தீங்களா. சம்டைம் என்னடா அது இது கிச்சன்லயே கிடக்குறோமா அப்படின்ற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ இருக்கிறத வச்சு லைட்டா மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டும் ஃபாஸ்டிங்ல இருக்காரு. ஸோ அவருக்கு மட்டும் டின்னர் வந்து ஸ்பெஷலா பண்ணணும் இல்லையா, அது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து சிம்பிளா இன்னைக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று வந்து நவராத்திரிக்காக நாங்கள் நேற்று மேலா போனதுனால போயிட்டோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாதம், அந்த கொண்டக்கடலை கிரேவி எல்லாம் மீதமா இருந்தது. ஸோ அதை வச்சு அப்புறம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் காட்டேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். எனக்கு மற்ற அந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சா, ஸோ அதுல எனக்கு அந்த டைமை வந்து அதுல நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வீடு கிளீனிங்லையும் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா, இருந்தாலுமே அதுலயுமே ரெசிபி வந்து இருக்கு. இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு டின்னருக்கு பண்ண ஒரு ரெசிபி நம்மளுமே சாப்பிடலாம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்குமே. ஸோ அதுதான் சரிங்களா. ஸோ நிறைய இருக்கு பாருங்க. நேத்து வந்து அந்த போட்டு நல்ல பணியாரம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை வச்சு நீங்க பேசாம இனிப்பு கூழ் மாதிரியாவது கிண்டி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. உண்மையா சொல்லுங்க, அன்னைக்கு பணியாரம் ஊத்துறேன், பணியாரம் தோசை ஊத்துறேன், தோசைக்கு அப்புறம் சரி தோசை திருப்பி ஊத்தி அதுக்கு மேல நாட்டு சக்கரை தூவி அந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணியிருக்கேன். எதுவுமே வராலன்னா பாத்துக்கோங்களேன். அன்னைக்குன்னு ஒரு மேல பொறுமை இல்லையா அன்னைக்கு, என்ன சத்ராவி பண்ணிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில அது சீசனிங் பண்ணிட்டு அப்புறமா தோசை ஊத்துனேன். நார்மல் தோசையே வராத அளவுக்கு அந்த கல் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படி ஏறிச்சுங்க. மாவு நம்ம அரைச்சதெல்லாம் பாதி கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றது சம்டைம். ஆனா இட்லி தோசை சூப்பரா இருக்கும். என்னோட ஃபேவரட் தோசைங்க, செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதான் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பச்சை பயிர் வந்து தோசை பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இருந்தாலுமே நான் இந்த வீக்ல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நீங்க தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர், ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையில பெரிய வார்த்தை, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் வந்து உதவிகரமாவும் உங்களுக்கு வந்து தூண்டுகோலாவும் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைப்பது உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. நீங்க சொல்லியிருந்தீங்க நான் 72ல இருந்து 62 வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர். இதே மாதிரி நீங்க வந்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் எப்பவுமே முக்கியம். இது வெயிட் லாஸ்ன்னு கிடையாது, லைஃப்லயுமே வந்து நான் எப்பவுமே சொல்றது. இப்போ இந்த அளவுக்கு நான் இந்த யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஓரளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணமும் அந்த கன்சிஸ்டன்சி தான். லாங் வீடியோ யாருமே போட மாட்டாங்க, ஷார்ட்ஸுமே டெய்லி ஒன்று தான் போடுவாங்க. எல்லாத்துலயுமே நம்ம வந்து அதிகமா பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணுல நம்ம வந்து வந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு டஃப். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறது, ஒரு டெய்லி லாங் வீடியோ போடுறது எல்லாமே. நான் வந்து ஒரு 4 ஷார்ட்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறது, இது வந்து யூடியூப் வரலாற்றுல இம்பாசிபிள். யாருமே பண்ணல. அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நம்மளை தூக்கி விட்டுறாதா. இந்த அளவுக்கு தூக்கி விட்டதுக்கு காரணம் அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான். ஸோ அதனாலதான் அப்படி ஓடிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் உங்களோட வெயிட் லாஸ்க்குமே நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் காரணம். 3 monthsல எப்படி நீங்க 15 கிலோ கரெக்டா குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவ்வளவு தூரத்துக்கு நான் வெறித்தனமா இருந்தேன். ஸோ அதுதான் வந்து காரணம். நம்மள வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம என்னன்னா வெயிட் வந்து ஏறினதை வச்சு நிறைய பேர் நம்மள வந்து பேசுறதா இருக்கட்டும், ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம கொஞ்சம் வயது முதிர்ச்சியா தெரியறது, பாடியில நிறைய பெயின் வர்றது, அதுக்கப்புறம் பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி என்ன போட்டாலுமே நல்லா இல்லாத மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம் இந்த வெயிட்னாலேயே. ஸோ அதெல்லாமே தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் நினைச்ச மாதிரி உடை போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்கும். அப்பா நம்ம இவ்வளோ போட்ட ஒரு இதுக்கு ஒரு நல்லா இருக்கு. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கே பிடிக்கும்.
ஸோ அதெல்லாமே இருக்கு. நம்ம உடம்புக்காக நம்ம ஹெல்த்துக்காகவுமே தான் சரிங்களா. ஏன்னா நம்மளோட காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலி கொடுக்கும் வெயிட் ஏறும்போது, பாதம்லாம் வலி கொடுக்கும். எனக்குலாம் பாதம்லாம் அப்படியே வலிக்கும். ஸோ அதெல்லாமே இருக்கும். குறுக்கு வலி, இடுப்பு வலி, நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா. ஆனா வெயிட் குறைச்சோம் அப்படின்னா உங்களுக்காகவே தெரியும் நல்லா ஒரு ஆக்டிவா நம்ம வந்து ஆயிடுவோம். ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி போறீங்க. தீபாவளிக்குள்ள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வெயிட் லாஸ் பண்ண அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்க இல்லையா, அதுக்காக கிவ் அப் மட்டும் பண்ணாம பண்ணுங்க தொடர்ந்து சரிங்களா. அப்புறம் வந்து தசரா வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல நடக்கும் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஷாம்லா சிஸ்டரு உண்மையாவே தசரா சூப்பரா. நான் வந்து நம்ம ஊர்கள்ல பார்த்தது இல்லைங்க. அதாவது நாங்க மதுரை, காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் சைடு அந்த மாதிரி எல்லாம் இல்லை எதுவும். பட் சென்னை சைடு நான் யூடியூப் சில வீடியோஸ்ல வந்து பார்ப்பேன். அது அதாவது இந்த சீரியல்ல நடிக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் பண்ற மாதிரி பாத்துருக்கேன். பட் அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேலா மாதிரி போடுவாங்க. இங்க உள்ள கோவில்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த செமையா இருக்கும். இந்த 9 டேஸ்மே சூப்பரா இருக்கும். இந்த ராவணன் வந்து எரிப்பாங்க, அதெல்லாமே ரொம்ப ஆனா ரொம்ப க்ரௌடா இருக்கும். அதனாலதான் போறது இல்லை. அதெல்லாம் பெருசா நிப்பாட்டி வச்சு எரிப்பாங்கங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஆனா அங்க போக முடியல, ரொம்ப கிரௌடா இருக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு. ஏன்னா கவல் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிருந்தோம் நாங்க. அப்போ வந்து தெரியாதாம ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா அது ஒத்துக்காம போய் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு லூஸ் மோஷன் போய் அதுல, அதாவது 2.5 வயசு 3 வயசு அந்த கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். தருண் அப்ப இல்ல, கவன் பெரியவனுக்கு சொல்றேன். அப்போ அவனுக்கு வந்து பிளட்டா அந்த யூரின் இது லூஸ் மோஷன்ல போகுது பிளட்டா. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனா அட்மிட் பண்ணணும், ட்ரிப்ஸ் ஏற்றணும்லாம் சொல்றாங்க. ஐயோ அது ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு ஒரு பாட்டிமா, அதாவது தமிழ்காரவங்க இங்கதான் இருந்தாங்க. அவங்க அம்மாச்சிக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து இந்த உரசு மருந்தெல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட அம்மாச்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த அம்மாச்சியும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இங்க உள்ள ஒரு பாட்டி, இப்ப அந்த பாட்டி உயிரோட இல்லை. அன்னைக்கு என்னோட பையனை ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாம சரி பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம். அப்போ அதனால இந்த க்ரௌட் இந்த ராவணன் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப க்ரௌடா இருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட்னாலே அதுக்கப்புறம் நான் போகவே இல்லைங்க அதுக்கு. ஆனா பாப்போம், ஆனா நல்லா இருக்கும். சேம் இதே மாதிரி ஒரு இதுல அங்க வந்து பேசிக்கிட்டு அந்த ஸ்டோரி பண்ணிட்டு அந்த ராவணனை வந்து எரிப்பாங்க. அதுதான் இங்க வந்து பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடுறாங்க. சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இந்த அக்டோபர்ல தான் இந்த தசரா வரும். இந்த தடவை ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு. ஸோ அதனால வந்து வெயில் வெக்காடா இருக்குது. இல்லைன்னா குளிர்ல லைட்டா குளிர்ற மாதிரி மைல்டா இருக்கும், நல்லா இருக்கும்னு தெரியாது. இப்ப ரொம்ப வந்து வேக்காடா இருக்குதுங்க. பயங்கரமா மழை நின்றதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா செம்ம கூலர் திருப்பி நாங்க போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பாத்துங்களேன் அப்படி இருக்குது. ஸோ இங்க தசரா செம்மையா கொண்டாடுவாங்க சூப்பரா. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராம லட்சுமணனை வந்து எல்லாம் சூப்பரா காட்டியிருந்தாங்க நாங்க பார்க்கும்போது. அங்க அது மாதிரி அந்த ஃபுல் 9 டேஸும் அந்த ஸ்டோரி வந்து நடக்கும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்லா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு 20 பாயிண்ட், அதாவது 200 கிராம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி நான் வத்த குழம்பு சாப்பிட்டேன், கொஞ்சம் அதிகமாயிடுச்சோ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது. குழம்புனால எதுவுமே கிடையாது, வத்த குழம்பு சாப்பிடறதுனாலையும் கிடையாது. பட் நம்ம சாப்பிட்றது எப்படின்னா வத்த குழம்புனால கிடையாது. சம்டைம் ஃபிளக்சுவேஷன்ஸ் அண்ட் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதுதான். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு பாருங்க, மறுநாள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க சரிங்களா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து வெயிட் வந்து இறங்கவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்ச்சஸ்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது இருக்குங்க. சம்டைம்ஸ் நம்பர்ல மாறலனால நமக்கு வந்து இன்ச்சஸ்ல வந்து மாற்றம் இருக்கும். நமக்கு என்ன வேணும், இன்ச்சஸ்ல தானே லாஸ் ஆகணும், அப்பதானே பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட முடியும். ஸோ அதனால கவலைப்படாதீங்க, சம்டைம் எல்லாருக்குமே நடக்கிற ஒண்ணுதான். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல போனா கூட எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிவயிறுலாம் கூசும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிதான். கண்டிப்பாங்க அதெல்லாம் கூட போயிடுறேங்க. ஆனா ஒரு ஒரு மாதிரி நேற்று அந்த ட்ரெயின்ல தான் போனேங்க. இப்படி வளைஞ்சு போற அந்த ட்ரெயின் தான், அந்த வளையிலே எனக்கு அப்படி என் பிள்ளைங்க 2 பேரும் உட்கார வச்சிருந்தேன் அந்த ட்ரெயின்ல. அப்போ 2 பேரும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல், அது என்னன்னே தெரியல. என்ன பண்றது. நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க எனக்குமே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த பயம் இருக்கும் சிஸ்டர், அந்த எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி எனக்கு மாதிரியே சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் தைரியமா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெரிய ராட்டினத்துல ஆளு ஃபுல்லா சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் இப்படி போறதுமே
கல்யாணம் பண்ண டயத்துல ஞாபகம் இருக்குது இப்படி போகுது. அதுல போய் உட்கார்ந்தேன் பாருங்க, சரியான கத்திட்டேன் நான். அத்தாடி அதெல்லாம் மறக்கவே முடியாது. நமக்கெல்லாம் நம்ம ஒருத்தர் இல்லைங்க அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா சிஸ்டர்? யூஸ் பண்ணலாமா ஏர் ஃப்ரையர் வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கிறீங்க. நான் வச்சிருக்கேன் சிஸ்டர். ஆனா என்ன சொல்றேன், இந்த வீடுக்காகவே மேல வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம், கவர் பண்ணி வச்சிருக்கிறோம் பாக்ஸ்ல போட்டு. சாப்பிடலாம். அது வந்து ஆயில் இல்லாம நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ சாப்பிடலாம் சிஸ்டர். நான் கண்டிப்பா அதையும் நான் இறக்கலாம்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். இறக்குனா உங்களுக்கு அதுலயே ரெசிபிஸ் போடுறேன். அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 76ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சிஸ்டர். இப்போ வந்து நான் 72ல வந்து இருக்கேன். இது வந்து கரெக்டான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு கேட்டீங்க. ஸ்டார்டிங் அதாவது நம்மளோட நீர்ச்சத்து இதெல்லாம் குறையிறதுக்கு டக்குனு குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உண்மையான வெயிட் லாஸ் தான். அந்த அடிமட்டு கொழுப்பு குறையும் போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிங்களா? அதனால ஒரி படிக்காதீங்க. பெருசா அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.35 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இது கூட சுடு தண்ணி வித்தவுட் எனி சுகரு. ஸோ போட்டு காலைல வந்து எம்டி ஸ்டமக்கில் சூப்பராக குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அம்மாச்சிக்கு வந்து மட்டும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, ஸோ கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு கோதுமையில் செஞ்ச ஆட்டா நூடுல்ஸ் வந்து, அதாவது பத்தாஞ்சலியில் இருக்குது, அதுதான் நான் ரெகுலராக வாங்குகிறேன். ஸோ நிறைய மில்லட்ஸ் வகைகள்லையும் இப்போ வந்து நூடுல்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து வதக்கி விடுறேன். அதுக்கப்புறம் சைடில் பால் காய்ச்சிட்டு இருந்தேன்னா ஸோ இந்த கப்பில் ஊற்றி வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஆறாமல் இருக்கும். அப்படியே சும்மா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுட்டு அதிலே மசாலாவை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். ஸோ இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸு, மீன் மேக்கர், அதாவது முட்டை போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா அதில் நல்லாது. ஸோ நான் இன்றைக்கி பிளைனாக எடுத்துக்கினா கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஆப்பிளும் அப்புறம் 10 பாதாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாம் கையோட வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து எப்போ போல் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிவிட்டு சாமியும் வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்போ 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து கொடுப்பேன் இல்லையா டீ காஃபி. ஸோ காஃபி கொடுத்து விட்டுட்டேன். அவங்க இன்னைக்கு சண்டேனா லேட்டாக தான் வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ அப்போ எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. 3 to 4 லிட்டர்ஸ் எப்படியாவது தண்ணி குடிச்சிருங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வாக்கிங்கே பண்ணுறேங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். டைம் வந்து காலைல கிடைக்கல. ஸோ அதனால தான். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மெயின்டைனிங்கில் தான் இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நேற்று கொண்டக்கடலை கிரேவி வந்து பேலன்ஸ் இருந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் அதை மட்டும் தானே சாப்பிட்றோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக அது இருந்ததுங்க. ஸோ அதனால் சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் அரிசியை கலைஞ்சு குக்கரில் ஊற்றிவிட்டேன். அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே காய போட்டு விட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை நீந்துருச்சு. அது தயிர் போட்டு மோர் சோறு மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அது அவங்களுக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும். அது நல்லா மறுநாள் வாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு அந்த மோர் சாதம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா பயங்கர வெயிலா அவங்களுக்கு இதுக்கு அந்த டைத்தில் இப்படி தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நானும் வந்து குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சா. பிள்ளைங்களுக்கு அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு அவங்களுக்கு கூட அப்போ நான் வந்து 3 ப்ரௌன் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். நான் அது கூட அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு நான் வந்து சிம்பிளாக லஞ்சு வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா நேற்று இந்த கொண்டக்கடலை கிரேவியோட நான் நேற்று நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டேன் இல்லையா, அது நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். அதனால சூப்பராக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் எப்போ போல ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆயிடுச்சுல காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கொய்யாக்காய் தான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் ஹஸ்பண்டோட விரத சாப்பாடு செய்யணும் இல்லையா, ஸோ சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த சாமை அரிசி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன் கொஞ்சம். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வெயிட் லாஸ் ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படி மூடி வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வைக்காம போட்டோம்னா அப்படியே பருக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ வெங்காயம், இதை பூண்டு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த விரதத்துக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு, எண்ணெய் இல்லைன்னா நெய், நான் இன்னைக்கு நெய் தான் ஊற்றிருக்கேன். அதை வந்து சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு, அப்புறம் வேர்க்கடலை, பாதாம் அதுவுமே போட்டிருக்கேன். இஞ்சியை துருவி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த விரத்துக்கு உருளைக்கிழங்கு தான் சேர்ப்பாங்க நல்லா. ஸோ அதனால் அதை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெயிட் லாஸில் நம்ம இருக்கும்போது நம்ம கேரட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கிங்களா. அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் உப்பு மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா இவங்க இந்த விரதத்துக்கு அது மட்டும் தான் சேர்ப்பாங்க. ஸோ அந்த உப்புமே கருப்பு உப்பு மிளகுத்தூளும் போட்டு நல்லா சொல்ல வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ஊற வச்சு அந்த சாமை அரிசியை சேர்த்துச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 மடங்கு தண்ணி வச்சிங்கனாவே போதுங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணி விட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து அப்படி கூட பண்ணலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டா சூப்பராக வந்து இருக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்ல வச்சுட்டு அப்புறம் நல்லா பொழுன்னு இருக்கும். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது புலாவ்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாம். இது வந்து விரதத்துக்கு உள்ளது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தயிர், ஒரு ஆரஞ்சு, அப்புறம் நம்ம பண்ண அந்த ரெசிபியெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃபாஸ்டிங் இதை கொடுத்தாச்சு. அப்புறம் நான் கையோட வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து கருப்பு கவுனி அந்த கொள்ளுச்சு தான் வந்து கிண்டுறேன். தண்ணியில் வந்து அதை கரைச்சிட்டு எப்போ போல கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டபுள்ஸ் வந்து பாருங்களா இந்த அளவுக்கு. இதை வந்து அப்படியே வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து தயிர் உப்பு போட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். சரிங்களா, தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிடலாம். இல்லாட்டா நம்ம வந்து நார்மலாகவே இந்த கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சியை குடிச்சாலே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம் வச்சு ஒரு பெரிய கப்பில் வச்சு டின்னரை வந்து நான் சூப்பராக வந்து இன்னைக்கு சிம்பிளாக வந்து முடிச்சாச்சுங்க. இந்த மிக்ஸ் எப்பவுமே ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு ஊட்டி விட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சுங்க ஓரளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சம்டைம் எதாவது நம்ம ஃபேமிலியில் இது நடக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் நைட் டின்னர் முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க வேறு எதுவும். இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாவில் லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.